ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப க்யூட்டான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 7 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் 21 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்தும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஒயிட் பேப்பர் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடில் ஒரு பீஸும் அதுக்கப்புறமா அந்த சைடில் ஒரு பீஸும் ஒட்ட போகிறோம். இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒட்டிக்கலாம். அப்புறம் சென்டருக்கும் இன்னொரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுத்து அதையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான். இது இப்போ நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் பேப்பர், அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பேப்பர், அதை விட கொஞ்சம் சின்னதாக. இப்போ இந்த ஒயிட் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரெட் பேப்பருக்குள்ளே ஒட்ட போகிறோம். இதே மாதிரி வந்து இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது திரும்ப ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 3 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 11, அப்புறம் 14. இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து 5 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இந்த டாட்டட் லைன்ஸ் தவிர மீதி இருக்க எல்லா லைனுமே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் கரெக்டாக அந்த டாட்டட் லைன்ஸ்லேருந்து இந்த லைன் வரைக்கும், ஓகேவா, அந்த கேப்பில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இந்த ஸ்கொயர் சைஸ் பேப்பரை கரெக்டாக இப்படி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்து அதில் இன்னொரு ஸ்கொயர் சைஸ் பேப்பரையும் ஒட்டிடலாம். இப்போது இதில் வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க இந்த சைடில். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மேலே வந்து இந்த கேப் அதிகமாக இருக்கும், இந்த சைட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கீழே வச்சதில் அந்த சைடில் அதிகமான கேப் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதை கரெக்டாக இங்கேருந்து வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபோல்ட் ஆகுதில்ல, அந்த இடத்துலேருந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்து அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, அதையும் வந்து மடித்து விட்டுக்கலாம். இதை எப்படி உள் பக்கமாக மடிச்சுட்டு திரும்ப இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்படியே இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த சைட்லேருந்து ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஃபோல்ட் ஆகிற இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். திரும்ப இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ மேலே பண்ணதே தான், அது அந்த பக்கம் வச்சு பண்ணியிருக்கோம், இது இந்த பக்கம் வச்சு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அது பாப்பப் ஆகி வரும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி குட்டியாக ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் 2. இப்போது இந்த ஹார்ட்டில் 2 சைடு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இதோடைய சென்டரில் இப்படி ஒட்டிக்கலாம்.
இன்னொரு ஹார்ட்டில் அதே மாதிரி ஒரு சைடில், ஸோ அந்த ஹார்ட்டில் ஒட்டினதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த ஹார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இங்கே ஒட்டிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னா கூட அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஹார்ட்ஸையும் இந்த மாதிரி ஒட்டிட்டு இதே மாதிரியே இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 3 கனெக்ட் ஆகுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் ட்ரா பண்ணிடலாம். இப்போது இதில் இந்த 2 இடத்துலையும் நம்ம விஷஸ் எழுத போகிறோம். இந்த கிரீட்டிங் கார்டு வந்து பர்த்டேக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஆனிவர்சரி, ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர், ஸோ எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விஷஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த 2 இடத்துலையும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இன்னும் குட்டி குட்டி ஹார்ட் 2 கட் பண்ணி அதையும் இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீட்டிங் கார்டு ரெடி. நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் காம்பினேஷனில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த க்ரீட்டிங் கார்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.